Example 1.25 Example 1.27 இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் 1.25ல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சைட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி. என்ன கேட்டிருக்காங்க? ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டிஸ்ன்றது என்னதுன்னா டி. ஓகேவா? இதுக்கான இந்த டீக்கான இது என்ன, இந்த டீக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். சரியா? ஸோ இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொஸ்டின்லேருந்து டீ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ பேண்டுக்கு பி பேண்டுக்கு மார்க்கெட்டில் ரெடியாக இருக்குது ப்ராடக்ட்டுன்னு சொல்லி அவங்களே கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா மார்க்கெட்டில் ரெடியாக இருக்குனாங்க. ஸோ இந்த பேண்ட் ஏக்கோ பிக்கோ மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பேண்டு, இந்த ஒவ்வொரு பேண்டுக்கோ ஈக்குபியம் பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? என்னது ஈக்குபியம்? அவங்க என்ன கேட்டிருக்கான்? ஈக்குபியம் கேட்டிருக்கான். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அவன் ஈக்குபியம் கேட்டனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த டீ இருக்க இடத்துல கொஸ்டினில் இருக்கிற நம்பர் எடுத்து எழுதணும். 1.27 என்ன பண்ணணும்னா அவன் அதுவே ஃபைண்ட் டி ஃபார் த டேட்டா. இங்கே முன்னாடி வந்து டேட்டாவில் நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் டீயை கண்டுபிடிங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஆகாஷோடைய லாங் ரேஞ்சு கண்டுபிடிக்க சொன்னான். ஸோ லாங் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொன்னனால இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். திரும்பவும் ஒரு வாட்டி தெளிவாக சொன்னேன். இங்கே ஈக்குபியம் கேட்டனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இங்கே லாங் ரேஞ்சுன்னு கேட்டனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதுவே எக்ஸாம்பிள் 1.28. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.28 தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 1.28 வந்து உங்களுக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான மாடல். சரியா? இது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாடலு. இந்த மாடல் அவன் என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். டீ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்புறம் 2 ஸ்டடி பீரியட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அது என்னன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். 80% of students who do 80% of students who do maths work do in one study period. ஓகேவா? 80% of students who do maths work do in one study period will do the maths work at the next study period. 30% of students who do English work do in one study period we do the English work at the next study period. இப்போ இதை வச்சு தான் சம் போட போகிறோம். அவன் ஃபஸ்ட்டு நம்மளை என்ன ரெண்டு கேல்குலேட்டுன்னு சொல்லிட்டு 2 கேட்டிருக்கான். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த டி, அதாவது டிரான்ஸ்லேஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னால் டி. அந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துக்க டேட்டா என்ன? மேத்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே லிசன். இங்கே மேத்ஸ் ஒர்க் இங்கிலீஷ் ஒர்க்குன்னு சொல்லி 2 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுவோன்னா எம்இ அவன் மேத்ஸ் கொஸ்டினில் மேத்ஸ் இங்கிலீஷ்னு கொடுத்தனால எம்இன்னு சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ பாரு என்ன சொல்லியிருக்கான்? 80% of students who do maths work. பர்சன்டேஜுக்கு வேல்யூ என்ன? 100. 80%னா 80/100, அதாவது 0.8. எழுதிக்கோ 0.8. அடுத்து என்ன சொன்னா will do the maths work at the next study period. அதுவே 100ல் 80 போச்சு என்னது 20. இந்த 20
இந்த 20 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா do the maths work at the next study period. ஓகேவா, என்னது next study period. next study periodனா இங்கே 0.2. அடுத்தது பாரு 30% of students who do English work. 30% of students who do English work. இங்கிலீஷ் எங்கே இருக்குது? இங்கே தானே. இது மேத்ஸு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மேத்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது நம்ம இங்கிலீஷ்னு சொல்கிறப்போ இங்கிலீஷ் இங்கே தானே இருக்குது. அப்போது 0.3 இங்கே வரும். அடுத்து during one study period will do the English work at the next study period. அதுவே அண்டரில் வந்து 30 போச்சுன்னா 70. நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட்னா இதுக்கு அடுத்தது. அப்போது இங்கே 0.7. ஓகேவா, இதுதான் டி. இதுதான் என்னது? டி. I said once more again, listen carefully. முதல்ல 80% மேத்ஸ் ஒர்க்குனாங்க. ஆனால் மேத்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் 0.8. பேலன்ஸ் இருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்டடி பீரியடுக்கு போகும்னாங்க. அடுத்த ஸ்டடி பீரியட் தான் இது. பேலன்ஸு 0.2. நெக்ஸ்ட் என்னது? 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ இங்கிலீஷ் ஒர்க். இங்கிலீஷ் ஒர்க்கு இங்கே இருக்கா? ஸோ இங்கேருந்து ஆரம்பி 0.3. பேலன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த ஸ்டடி பீரியடுக்கு போகும். அப்போ 0.7. சரியா? இதுதான் டி. இப்போது அவன் என்ன பண்ண சொல்லியிருக்கான்னா முதல்ல உன்னை டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டி கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்க சொன்னால் ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாரு. இனிஷியலி தேவர் 60 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேத்ஸ் ஒர்க், 40 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் ஒர்க். மேத்ஸு இங்கிலீஷ், மேத்ஸ் இங்கிலீஷ். மேத்ஸ் என்ன சொல்லியிருக்கான்? 60 ஸ்டூடெண்ட்ஸ். மேத்ஸு 60 ஸ்டூடெண்ட்ஸ். அவன் இந்த இடத்துல பர்சன்டேஜ்ன்றது மென்ஷன் பண்ணவே இல்லை. நீ 0.6ன்னு போட்டிருக்கு. வெறும் நம்பர் தான் சொல்லியிருக்கான் 60 ஸ்டூடெண்ட்ஸ்னு. அதனால 60 தான். இங்கிலீஷ்க்கு என்ன சொல்லியிருக்கான்? 40. ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிற டி இந்த எடுத்து கீழே அப்படியே எழுதுங்க. நம்ம இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டி எடுத்து இங்கே எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டோம். அதாவது லிசன். எம்ன்றது என்னது? மேத்ஸு. ஈன்றது என்னது? இங்கிலீஷு. ஸ்டார்டிங்ல டி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இங்கே அவன் என்ன கேட்டிருக்கான்னா 2 ஸ்டடி பீரியடு, 2 ஸ்டடி பீரியடு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கான். அதாவது who do maths work, English work for the next study period. அதாவது அடுத்த 2 வருஷத்துக்கு எத்தனை பேர் மேத்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் இங்கிலீஷ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து மேத்ஸ்க்கு 60 நம்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு 60 நம்பர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க. அப்போ அடுத்த 2 வருஷத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்றது கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இனிஷியலாக அவன் கேட்டதுன்னா நம்ம முன்னாடி இங்கே எழுதிட்டோம். மேத்ஸ் இங்கிலீஷ்னு ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச டியும் எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ 2 ஸ்டடி பீரியட்னால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பீரியட், அடுத்தது இன்னொரு ஸ்டடி பீரியட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியடு கேல்குலேஷன் பண்ணு. 60 into 0.8, 40 into 0.7, திரும்பி 60 into 0.2, 40 into 0.3, 60 into 0.8. நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான், மைனஸ் வரக்கூடாது. ஓகேவா? 40 into 0.7,
60 into 0.2 plus 40 into 0.3 நடுவில் ப்ளஸ் சிம்பிள் தான், மைனஸ் வரவே கூடாது. 60 into 0.8 வந்து 48, 40 into 0.7 28. அதே மாதிரி 60 into 0.2 12, 40 into 0.3 12. ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணு. 48 28 ஆட் பண்ணால் 76, 12 ஆட் பண்ணால் 24. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா அவன் கொஸ்டினை 2 ஸ்டடி பீரியட் கேட்டான். நம்ம ஒரு ஸ்டடி பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம் 76 24ன்னு. ஸோ இதை வச்சு அடுத்த ஸ்டடி பீரியட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஸோ இந்த எவ்ரி நெக்ஸ்ட் ஸ்டடி பீரியட் they will be 76 students do maths work, 24 students do English work. இப்போது ஒரு கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் என்ன இருக்குது, மேத்ஸ்க்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க 76, இங்கிலீஷ்க்கு 24 ஆச்சு. அப்போ 2வது வருஷத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்றதான் கேல்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் அப்படி எப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சோம்ல 76 24 அந்த ஆன்சர் எடுத்து இங்கே போடு ஆஃப்டர் 2 ஸ்டடி பீரியடுன்னு. இந்த 60 40 வந்து இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டுன்றது கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டடி பீரியட் போடுறப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சரை வச்சு தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மற்றபடி இது வந்து அதே டி வேல்யூ தான். ஓகேவா? இது வந்து என்னது அதே டி தான். முன்னாடி நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண அதே தான் இங்கே வரும். இங்கே மட்டும் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ஆன்சர் வரும். இதுக்கப்புறம் வர ஸ்டெப்பு எல்லாமே இந்த கேல்குலேஷன் இங்கே எப்படி கேல்குலேட் பண்ணிங்களோ அதே மாதிரி கேல்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.